ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏரோவோட ப்ளூடூத் மைக் தான். டுவல் மைக் இது, ஓகேவா? இந்த க்ரீன் ஏரோ S13 ப்ளூடூத் மைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே. அதுக்கப்புறம் 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரையும் வந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க சாலிடாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கேயே வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஓகே, இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். அந்த க்ரீன் ஏரோ ப்ளூடூத் மைக்கோட பாக்ஸு. அண்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 ப்ளூடூத் மைக் இருக்குது. இதுதான் இந்த 2 ப்ளூடூத் மைக்கு. இதுதான் வந்து நீங்கள் இன்டர்வியூ இல்லை வேறு எதுக்காச்சும் 2 பேர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து ப்ளூடூத் மூலிமா நீங்கள் ஆடியோ குவாலிட்டியை வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைப் சிக்கான கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி கேபிள் போர்ட்டுக்கான கேபிள் இங்கே இருக்குது. இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு. அண்டு அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான கனெக்டர்ஸ்க்கான போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஓஎஸ்க்கான போர்ட்டு இது. இது 2 மட்டும் சி டைப், உங்கள் நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இது. இந்த கேபிளை நம்ம இப்போது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வருதுன்னு. அந்த கேபிள் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது 2மே நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருது. ஒரு கேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஓஎஸ்க்கான ஒரு கனெக்டர், அதுக்கப்புறம் 2 சி டைப்புக்கான கனெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜபிள் பாக்ஸு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 மைக் இருக்கும் அண்டு ஒரு கனெக்டர் இருக்கும். இதுதான் நீங்கள் வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மைக் அன்பாக்ஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஏரோ ப்ளூடூத் மைக் தான் யூஸ் பண்ணி நான் இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஆடியோக்கும் முன்னாடி இருந்த ஆடியோக்கும் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பட் ஒயர்டு மைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா இதில் வந்து டுவல் எண்டு இருக்கும். இந்த டுவல் எண்டு தான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலான ஃபீச்சர் இந்த க்ரீன் ஏரோவை பொறுத்தவரையும். ஸோ ஏதாச்சும் இன்டர்வியூ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் 2 பேர் ஏதாச்சும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். போயா M1 பைக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டுவல் இது ஆப்ஷன் இருக்குது. பட் அது நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை இதுவரையும். பட் ஒயர்டு இருக்கிறத விட ப்ளூடூத் வந்து நீங்கள் எங்கன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா வந்து இப்போ ஆனில் இருக்குது. அண்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இப்போ நான் ஒன்று ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த க்ரீன் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ திரும்பவும் இதை ப்ரெஸ் பண்ணேன்னா 3 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்து ஆன் ஆகிடும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும். இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.